வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்றைக்கி நாம் ஹெல்த்தியான பாலக்கீரையில் புலாவ் பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நாம் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ பாலக் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாலக் புலாவ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஒரு கட்டு பாலக்கீரை எடுத்துருக்கோம். நல்லா கழுவிட்டு இலையை மட்டும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுட்டு 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடானதும் ஒரு பட்டை, 2 ஏலக்காய், சின்ன பீஸ் பிரியாணி இலை, 2 கிராம்பு, ஒரு ஸ்டார் பூ, 10 to 15 முந்திரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஸ்லைஸாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே 4 பச்சை மிளகாய் 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகம் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசால் பொடி. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக நாம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையை சேர்த்துடலாம். கீரையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கீரை கொஞ்சம் வதங்கி வரட்டும். 2 நிமிஷம் கீரையை வதக்கி விட்டுருக்கேன். 1 கப் பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதை 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு தண்ணி வடிகட்டி எடுத்திருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். கீரையோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். ரொம்ப ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க, அரிசி உடஞ்சிடக்கூடாது. 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி ஊற்றுறேன். 1 கப் நான் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். 1 கப் தேங்காய் பால், இன்னொரு கப் வாட்டர், டோட்டலாக 2 கப் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே. இப்போ நாம் குக்கர் மூடி வச்சுட்டு ஒரு விசில் விட்டுறலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். குக்கரோட ப்ரெஷர் நல்லா இறங்கினதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ப்ரெஷர் இறங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக நம்மளோட புலாவ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. இது மாதிரி பாலக் புலாவ் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.